அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல தூய ஆவியே துணையாக வருவீர், ஈரை வல்லமையும் ஈரை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். ஈரை வல்லமையும் ஈரை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே, வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே துணையாக வருவீர், ஈரை வல்லமையும் ஈரை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். அப்பா பிதாவே, இந்த அதிகாலை வேளையிலே சுவாமி நீர் எங்களோடு பேசினீரப்பா. ஸ்தோத்திர பலிகள் வழியாக நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இதோ அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் சுவாமி. தியானிக்க இந்த வேளையிலே நீர் எங்களோடு இடைப்படுவீராக. எங்களுடைய பலவீனங்கள் உமக்கு தெரியும் அப்பா, எங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நாங்கள் பலவீனர்கள் இருந்த போதிலும் அப்பா, உடைய வார்த்தை வசனங்களை எடுத்து கூற, அதன் மறை உண்மைகளை அறிய எங்கள் ஞானம் பத்தாது ஆண்டவரே. நீர் எங்கள் வாயிலிருந்து பேசுவீராக. நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் நீர் உரத்த குரலில் நீர் பேச போவதற்காய் நன்றி. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீர் தூய ஆவியை பொழிய போவதற்காய் நன்றி அப்பா. கடவுளின் வல்லமையை பெற்று உலகெங்கும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று எங்களுக்கு நீர் அறிவித்தீரே. உமக்கு வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ ஒரு மனதாய் கூடி உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசுவீராக. பேச போவதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு பேச போவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஆவியானவர் இந்த காலை பொழுதினிலே எனக்கு தந்தார். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள், மக்களிடங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள், அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள். அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பா உன் திருப்பாதத்தில்.
யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2 அதிகாரம் 28 ஆமென். ஆமென். அதற்கு பின்பு நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் முதியோர் கனவுகளையும் உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் காண்பார்கள் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே. அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அந்நாளில் இறுதி நாட்களில் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன் என்று சொன்ன நம்முடைய வாக்குத்தத்தத்திற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அவருடைய திருப்பெயரை போற்றுங்கள் என்னுடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. மக்களிடையே அவர்கள் செயல்களை அறிவுங்கள் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள் என்று எங்களுக்கு எச்சரிக்கை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். திருவெளிப்பாடு 7 அதிகாரம் 10 மிக அழகாக சொல்லும். ஆமென். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள் அவர்கள். அந்நாளில் இறுதி நாட்களில் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன். அவர்கள். ஆமென். அவர்கள் நீங்களும் நானும் தான் அந்த அவர்கள். ஆண்டவருடைய திருப்பெயரை எங்கிருந்து வரும்? அரியணையிலிருந்து, கடவுளிடமிருந்து, கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியிடமிருந்து ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த சர்வவல்ல தேவனிடமிருந்தே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள், மக்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள், அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். இதுதான் தொடக்கம். ஆமென். அதனாலதான் ஏசாயா 37:16 மிக அழகாக சொல்லுகிறது. ஏசாயா 37:16. இஸ்ரவேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவரே, கெரூபுகளின் மேல் வீற்றிருப்பவரே, உலகில் உள்ள அனைத்து அரசுகளுக்கும் நீர் ஒருவரே கடவுள். அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. மீண்டும் ஒருமுறை வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இஸ்ரவேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவரே, கெரூபுகளின் மேல் வீற்றிருப்பவரே, உலகில் உள்ள அனைத்து அரசுகளுக்கும் நீர் ஒருவரே கடவுள். விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கியவர் நீரே. ஆமென். ஆமென்.
எங்கிருந்து ஒத்தாசை வரும்? அந்நாளில் நீங்கள் சொல்ல வேண்டியது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமென். அந்நாளில் நீங்கள் சொல்வது அவர் திருப்பெயரை போற்றுங்கள். சொல்லுங்க, அவர் திருப்பெயரை போற்றுங்கள். அவர் திருப்பெயரை போற்றுங்கள். அந்நாளில் நீங்கள் சொல்ல வேண்டியது மக்கள் இனங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். இதுதான் ஆண்டவர் வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு மூலமா தான் உங்களுக்கெல்லாம் ஸ்தோத்திர பலியில் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையின் வழியாக என்னிடத்தில் எனக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதம் 119 160 என்ன அழகா சொல்லப்படுகிறது பாருங்க. சங்கீதம் 119. உண்மையே உமது வார்த்தையின் உட்பொருள். உண்மையே உமது வார்த்தையின் உட்பொருள். நீதியான உம் நெறிமுறைகள் எல்லாம் என்றும் நிலைத்துள்ளன. நீதியான உம் நெறிமுறைகள் என்றும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. எக்காலமும் போற்றுவேன். ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு பேசுற அவருடைய சிஸ்டம் பாருங்க எப்படின்னு, எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க. ஆனால் ஏசாயா 1:18 ரொம்ப அழகா சொல்றாரு. ஏசாயா 1:18. ஆமென். இப்பொழுது நாம் வழக்காடுவோம். வாருங்கள் இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன. உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன. எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன. எனினும் பஞ்சை போல அவை வெண்மையாகும். பாருங்க எவ்வளவு அவருடைய உண்மையே உம்முடைய வார்த்தை, அதனுடைய உட்பொருள் அதுதான். அரியணையில் வீற்றிருக்கின்ற கடவுள் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி நமக்கு ரட்சிப்பை தருகிறார். இறுதி நாட்களில் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன். அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். நொறுங்குண்ட நெஞ்சத்தை அவர் ஸ்திரப்படுத்துகிறார். ஏசாயா 57:15. ஏசாயா 57:15. உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும். ஆமென். உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து உயர்ந்தவரும் உன்னதவரும் 57:15 மிக அழகாக சொல்லுகிறது. காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே. உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகின்றேன். நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடும் நான் வாழ்கின்றேன். நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் குடியிருக்கின்றேன். ஆமென், ஆமென், ஆமென். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும். பாருங்க அவர் எப்படி இருக்கிறாரு. யாராவது சிந்திச்சு பார்க்க முடியுதா? உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது எவ்வளவு அழகா பெயர்கள் பாருங்க. அரியணையில் வீற்றிருக்கின்ற கடவுள் அவருடைய வார்த்தையே உண்மையான வார்த்தையே உட்பொருள். கிருபைகள் மேல் வீற்றிருப்பவர். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுகிற வார்த்தை பாருங்க எவ்வளவு அழகா. உன்னதரும் உயர்ந்தவரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே. உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகிறேன் என்ற வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடும் நான் வாழ்கின்றேன் என்ற வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் நான் குடியிருக்கிறேன் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் குடியிருக்கிறேன் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, பாருங்க, இந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு மெய் உணர்வு, எவ்வளவு மறை உண்மை அறைந்திருக்கு. உன்னதரும் உயர்ந்தவரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே. உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகிறேன். என்ன செய்கிறார் நமக்காக? நொறுங்கிய இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், திகைத்திடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே செய்திடுவார். உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் வா. எப்படிப்பட்ட வார்த்தைகள் அப்பா! உம்முடைய பிரசன்னம் எங்கப்பா போவே, உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு. அந்த பாடலை பாடலாமா ஒரு வரி? ஆமென். எங்கப்பா போவே, உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே, உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவே, உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே, உங்க சமூகத்தை மறந்து. அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவே, உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழவே, உங்க சமூகத்தை மறந்து. ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. எங்க போவேன் அப்பா? உங்களை விட்டுட்டு நான் எங்கப்பா போவேன்? எங்கப்பா போவேன்? நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடும் அவர் வாழ்கின்ற கடவுள். ஆமென். ஆமென். நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடு வாழ்கின்ற கடவுள். ஆமென். நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கின்ற தெய்வம். ஆமென். அல்லேலூயா. நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்துகிற தெய்வம். ஆமென். அல்லேலூயா. உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே. ஆமென். ஆமென். எவ்வளவு ஆசீர்வாதமான உன்னதரும் உயர்ந்தவரும் காலம் கடந்து வாழ்பவரும் கெரூபுகளின் மேல் வீற்றிருப்பவரும். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அதுக்குள்ள போகணும், ஆவியானவர்கிட்ட கேட்கணும். ஏதோ வாசிக்கிறோம், ஏதோ நமக்கு வாசிச்ச வசனம் கிடைச்சிச்சுன்னு வாசிக்கிறோம். அதுக்குள்ள டிராவல் பண்ணணும், ஆமென். அல்லேலூயா. நடக்கணும். இயேசுவோடு வாக் வித் ஜீசஸ்.
ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நமக்கு என்ன அருமையான வார்த்தை. இறுதி நாட்களில் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன். ஆமென். ஆமென். இறுதி நாட்களில் மாந்தர் யாவர், யாருக்குமே குறைவில்லை, எல்லாருக்கும். அது வயசானாலும் சரி, சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் எல்லாருக்கும் அவருடைய ஆவி. அவங்க என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், ஜெபிப்பார்கள், சுதிப்பார்கள், இறைவா குறைப்பார். இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் இறைவா குறைக்கக்கூடிய அந்த வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லி ஜெபிப்போமா? ஆமென். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு உங்க மனசுக்கு தகுந்த மாதிரி மன்னா. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு பிடிச்ச டிஷ், அவங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்கணுமோ அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால அவர் அழகா சொல்றாரு, ஏசாயா 1:17 நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். வாசிக்கலாமா? ஏசாயா 1:17. ஆமென். நன்மையை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். கைமண்ணுக்காக வழக்காடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை குறித்து தான் இன்னைக்கு வெளிப்பாடு ஏசாயா 1:18 வாருங்கள் இப்பொழுது நாம் வழக்காடுவோம். வழக்காடுவோம். புரிகிறதா? ஏன் வழக்காடுவோம்? என்னடா திடீர்னு இப்படி ஒரு வார்த்தை? வாருங்கள் இப்பொழுது நாம் வழக்காடுவோம். ஏன் வழக்காடணும்? உன்னுடைய பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன, இருக்கின்றன. எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். ஆமென். 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 அது உள்வாங்கினா தான் உங்களால் ஆமென் சொல்ல முடியும், இல்லாட்டி உங்களால் ஆமென் சொல்ல முடியாது. ஆமென். உள்வாங்க, அது சாப்பிடணும், மென்று நல்லா அசை போட்டு சாப்பிடணும், குடிக்கணும், ஜூஸ் மாதிரி குடிக்கணும், அது உள்ளே போகணும். உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருந்தாலும் உறைபனி போல் அவை வெண்மையாக்குவார். ஆமென். அல்லேலூயா. ரத்தம் நிறமாய் அவை சிவந்திருந்தாலும் பஞ்சை போல் அவை வெண்மையாக்குவார். ஆமென். ஆமென். என்ன அருமையா! நன்மை செய்ய கற்றுக்கொள்ளும் பொழுது, நீதியை நாடி தேடும் பொழுது, ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யும் பொழுது, திக்கற்றோருக்கு நீதி வழங்கும் பொழுது, கைம்பெண்களுக்காக வழக்காடும் பொழுது, எந்த நிலையில நீ இருந்தாலும் அத்தனை உன்னுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா மன்னிக்கிறாரு. நீ அறிக்கை விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் நீ இந்த நற்காரியங்களை செய்யும் பொழுது உன் பாவங்கள், குற்றங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மன்னிக்கப்படுகிறது. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவே நன்றி. நீ அறிக்கையிட சொல்ற, அறிக்கை ஒன்றாலும் எடுக்க முடியாது. உண்மையை நீ அறிக்கையிட மாட்டேன், அவருக்கு தெரியும். உண்மையாக நம்ம அறிக்கையிடவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சமயத்தில் அவர் தெளிவாக சொல்றாரு, மகனே மகளே, நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடுங்கள், தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள், உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். 16ஆம் வசனம். ஆமென். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிலிருந்து அகற்றுங்கள். அவ்வளவுதான். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். விட்டுருங்க, இதெல்லாம் விடணும். அறிக்கையிடுறதுனால ஒண்ணுமே நடக்காதுங்க. இன்னைக்கு அறிக்கையிடுவோம், நாளைக்கு மறுபடியும் செஞ்சுட்டே இருப்போம். இன்னைக்கு அறிக்கையிடுவோம், மறுபடியும் அடுத்த செகண்ட்ல அதே தப்பு செய்வோம். அதை விட்டு விலகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. விட்டு விலகணும். அப்பதாங்க நம்ம நன்மை செய்ய முடியும். ஆமென். ஆமென். நன்மை செய்ய கற்றுக்கொள்ள முடியும். அவற்றை உங்களை கழுவி தூய்மைப்படுத்தி தீச்செயலை திருமணந்து அகற்றி தீமை செய்தலை விட்டொழிக்கும் பொழுது நாம் ஆட்டோமேட்டிக்காக நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீதியை நாடி தேடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. திக்கற்றோருக்கு நீதி வழங்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கைம்பெண்ணுக்காக வழக்காடு. இதெல்லாம் செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் எப்படி இருக்கும்? இரத்த நிறமாய் சிவந்திருந்தாலும்
பஞ்சை போல் அவை வெண்மையாகும். ஆமென். ஆமென். பாவங்கள் கடும் சிவப்பாய் இருந்தாலும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். வெண்மையாகும். ஆமென். என்ன ஆமென். அழகா பேசுறார் பாருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் ஏசாயா 41:10 மிக அழகாக சொல்லுகிறது. ஆமென். ம். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன். நான் உனக்கு வலிமை அளிப்பேன். உதவி செய்வேன். உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய ஆவி, பரிசுத்த ஆவியுடைய வல்லமை நம்ம மேலே வந்துச்சுன்னா வார்த்தைகளை இன்னைக்கு எப்படி அனுப்புகிறாரு பாருங்க. அதனால தாங்க ஸ்தோத்திர பலி எடுக்க சொல்கிறோம். ஆமென். ஸ்தோத்திர பலி எடுக்கும் பொழுது வார்த்தைகளை அனுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி பலி ஆண்டவருக்கு சொல்லும் பொழுது அவர் உன்னுடைய ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆமென். உன் மன்றாட்டுகள் அவருடைய கண்முன் அவருடைய தோள்பையில் நிறைக்கப்பட்டுள்ளது. ஆமென். உன்னுடைய கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போகும். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் நீ உண்மையாய் நேர்மையோடு அவருக்கு நன்றி பலி செலுத்தும் பொழுது, அவர் திருப்பெயரை போற்றும் பொழுது, மக்களிடையே அவர் செயல்களை அறிவிக்கும் பொழுது, அவருடைய திருப்பெயர் உயர்க என்று பறைசாற்றும் பொழுது, அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் ஏசாயா 40:31 மிக அழகாக சொல்லுகிறது. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். புதிய ஆற்றல். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி இருப்பாங்க? கழுகுகளைப் போல் ரெக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார். நடந்து செல்வர், சோர்வடையார். சோர்வடையார். ஆமன் பாரதவர்கள், இன்னைக்கு காலையில் ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறார். ஸ்தோத்திர பலிக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸ்தோத்திர பலி எடுத்துட்டு புஸ்தகத்தை மூடி வச்சிடக்கூடாது. ஸ்தோத்திர பலி எடுத்துட்டு அந்த வார்த்தை நமக்கு கிடைச்சத உள்ளத்தை ஊடுருவிய வார்த்தைகளை எடுத்து, பரிசுத்த வேதாகமத்தில் அந்த வார்த்தைகளை எடுத்து அதை நீ தியானிக்கும் பொழுது கோர்வையாக அந்த கூட்டு ஜபத்திலே அன்னை மரியாளோடு சேர்ந்து அந்த பரிந்துரை ஜபத்திலே பேசும் பொழுது, ஜபிக்கும் பொழுது தூயாவின் வல்லமையை உங்கள் மீது நிழலிடம், தூயாவின் வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். ஒவ்வொருவரும் இறுதி நாட்களில் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன் என்று சொன்னவர் இன்று நம் மீது ஒவ்வொரு மீதும் அவருடைய ஆவியை பொழிந்து இறை வார்த்தைகளை தந்து நம்மை மாட்சிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை முன் குறித்தார், முன்னறிந்தார், அழைத்தார், ஏற்புடையராக்கினார், தன்னுடைய மாட்சியில் பங்கு பெற செய்தார். எதற்காக? அவருடைய பணியை செய்வதற்காக. ஆமன் பாந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, இந்த நாளிலும் கூட நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொன்னவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. கலங்காதே என்று ஆறுதல் அளித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உனக்கு நான் வலிமை அளிப்பேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உனக்கு நான் வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயர்ந்தவரும் உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவர் கூறுவது இதுவே என்று உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உயர்ந்த தூய நொறுங்கிய
நலிந்த நெஞ்சத்தினரோடும் நான் வாழ்கிறேன் என்று உம்முடைய ஆறுதல் வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நொறுங்கிய உள்ளத்தினரை திடப்படுத்துகிறேன் என்று வார்த்தைக்காய் உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்க வருகிறேன் என்று சொல்ற உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்துவேன் நான் குடியிருக்கிறேன் என்று சொன்னவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இறுதி நாளில் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. கெருபுகளின் மேல் வீற்றிருப்பவர் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாகும் என்று உத்தரவாதத்தை தருபவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீதியின் வலக்கரத்தால் உம்மை தாங்குவேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இதை கேட்கப் போகின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதும் உங்களை அருமையான ஒரு வார்த்தைகளை தந்து, ஆறுதலான வார்த்தைகளை தந்து வழிநடத்தின தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருப்போம். அவருடைய செயல்களை, அவர் செய்த நன்மைகளை எடுத்து கூறுகிற பிள்ளைகளாக இருப்போம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் 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 ஆமென் ஆமென் ஆமென்.